ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது முக்கியமாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன் ரவுண்ட் 3 கூட யூஸ் ஆகலாம். எஸ்கேசிஇடி, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இன்னொரு கேம்பஸ் இருந்தது. அந்த கேம்பஸும் இந்த கேம்பஸும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. ஹாப்பியான நியூஸ். புக்லெட்டில் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணி சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க எல்லாம் சேர்த்து, அதாவது 2 காலேஜும் ஒரே மேனேஜ்மெண்ட்டு, ஒரே பிளேஸ்மெண்ட்டு, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. ஒரே மேனேஜ்மெண்ட், காலேஜ் பேர் ரெண்டுக்குமே ஒன்று தான், எஸ்கேசிஇடி. அங்கே கிடைச்சாலும் ஒன்று தான், இன்னும் கிடைச்சாலும் ஒன்று தான். ஏன்னா கோவைப்புதூர் ஒன்று இருக்குது, குனிமுத்தூர் ஒன்று இருக்குது. கோவைப்புதூருக்கு தான் எஸ்கேசிஇடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரேங்கிங்கில் பின்னாடி இருந்துச்சு. பட் ஆனாலும் இப்போ வந்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்தனால நமக்கு 2200 சீட் இன்டேக் வந்து இந்த வருஷம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில். இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இப்போ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, வேகன்சி லிஸ்ட்டு, அதை பார்த்தப்போ நமக்கு தெரிஞ்சுது. ஸோ 2200 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம 160 எடுத்தால் கூட இந்த வருஷம் ஒரு பிசி ஓசி கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்கிறதுக்கு. அண்ட் சிஎஸ்சிக்கு இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். பிசி ஓசி அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 183 184க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது எஸ்சி எஸ்சிக்கு சொல்ல வேண்டாம், 150 இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்டரி பிரான்ச்சஸ்க்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக 175 170 இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 175 to 180, ஆனால் சிஎஸ்சி அப்படின்னா 183 to 185 இருந்தாலே கிடச்சிரும். ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் கிருஷ்ணா கெயின் பண்ணுறீங்களோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் எதிர்பாராத விதமாக ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு முன்னாடி வர பயல்களுக்கெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டயர் 1 ரவுண்ட் 1 காலேஜ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் பண்ணியில் வைக்கலாம். ஸோ இதை பற்றி என்னடா இவ்வளோ போடுறேன்னு காசு வாங்கிட்டேன்னு நினைக்காதுங்க. ஸ்ரீ கிருஷ்ணாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டார்டர் வந்து 1998 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. NAC A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் நிறைய வச்சுருக்காங்க. NARF ரேங்கிங் 73 பொசிஷனில் வந்து இப்போது ரீசெண்டாக 2024 பார்க்கும்போது இனோவேஷன் ரேங்கிங், அதாவது NARF இனோவேஷன் ரேங்கிங் சொல்லிட்டு ISRO DSIR இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட் வைஸ்லும் சரி, ரிசர்ச் R&D நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கல்லூரியில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம விசாரித்து பார்த்ததில் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. கிளப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற காலேஜ். அண்ட் ஆல்சோ பிரம்மாண்டமான ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனு, அதுக்கப்புறம் ஆனுவல் செலிப்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லிட்டு அடி தூள் கிளப்பிடுவாங்க. ஃபன்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அகாடமியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அகாடமினா உங்களுடைய படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்டல் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டாம், சிட்டி சென்டர் இருக்க காலேஜ். ஹாஸ்டல் ஃபுட்டும் ஹாஸ்டலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஸ்பேசிஸான ஒரு ஹாஸ்டலு. அண்ட் ஆல்சோ பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி, 150 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி இருக்கும். போனீங்கனாலே போய் முடிக்கிறக்கே ஒரு நாள் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் என்னடா இப்படி தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட இன்புட்ஸ் தான். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக கோயம்புத்தூரில் நான் இருக்கனால, நான் விசிட் பண்ணனால நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா வருஷமும் அவங்க 90-95% வச்சுக்கிறாங்க. 220 மேலே கம்பெனி வந்திருக்காங்க இந்த 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 2025 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 lakhs per annum வந்து வாங்கியிருக்காங்க. அண்டு ஒரு வருஷத்துக்கு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென், அதாவது 20 lakhs per annum. 141 ஸ்டூடெண்ட் வந்து 10 lakhs per annum. 441 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 lakhs per annum. 558 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 lakhs per annum. ஒரே வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது. இது ரொம்ப பிரம்மாண்டம். எல்லாருமே பிளேஸ் ஆகிருக்காங்கிறது சொல்கிறாங்க. டாப் ஆஃபர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுளில் வாங்கியிருக்காங்க 50 lakhs per annum. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை நம்பர். அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் சேலரின்னு பார்க்கும்போது 6 lakhs per annum. நான் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் பிளேஸ்மெண்ட் வைஸ். அண்ட் காலேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அகாடமி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதர் தென் தட் ஃபேக்கல்ட்டி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இன்டர்ன்ஷிப்பு கண்டிப்பாக மஸ்ட்டு, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக செகண்ட் இயர்லேருந்து மஸ்ட்டு. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு விடுவாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அரியர் வைக்காம மட்டும் படிங்க, ஓகேவா? அரியர் வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹை கட் ஆஃப் தான் போவீங்க. அரியர் வைக்க வாய்ப்பு இல்லை. 2200 சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே. ஸோ அதாவது சீட் இன்க்ரீஸ் 2200 சீட் இன்க்ரீஸ் இல்லை, 2 காலேஜ் மர்ஜ் ஆனால சீட் இங்கே இவ்வளோ இன்டேக் காட்டுது. டேஸ் காலேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் தான் இங்கே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டயர் 1 காலேஜில் முன்னாடி இருக்க காலேஜ், டாப் 10 இருக்க காலேஜ் இல்லையா, அதனால் 1.75 lakhs 2.25 lakhs வரைக்கும் டேஸ் காலருக்கு இருக்கும். ஏன்னா இந்த பஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து அது வந்துடும்.
சரிங்களா. இல்லைனா 1.5 லட்ச ரூபா வாங்குவாங்க சில கோர்ஸுக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துன்னா இந்த ரேஞ்ச் வந்துடும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலு ப்ளஸ் டியூஷன் ஃபீ ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3.25 lakhs 3.75 lakhs வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹை நம்பர் தான். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கல்லூரியில் வந்து அதுக்கான பெஸ்ட் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் இவ்வளோ ஃபீஸு. ஸோ பாருங்கள், அஃபோர்டபுளாக இருக்கிறவங்க போய் சேருங்க, ஒன்றும் இல்லை. எஸ்சிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் தராங்க கன்செஷன். ஸோ கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சிஎஸ்சிக்கு அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 190 இருக்கணுமா மேக்ஸிமம். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு 185K கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிஎஸ்சி. BCM 187 அண்ட் MBC 188 அண்ட் எஸ்சிக்கு 169.5, எஸ்சிஏக்கு 157, எஸ்டிக்கு 167.5. ஸோ அடுத்து ஏடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓசிக்கு 190 அண்ட் பிசிக்கு 188.5. ஆப்வியஸ்லி ஒரு மினிமமாக பார்க்கும்போது 182K கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 185.5 BCM அண்ட் MBC 187, எஸ்சிக்கு 167.5, எஸ்சிஏக்கு 166, எஸ்டிக்கு 144. அடுத்து இசிஇ அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்டு தானே, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பிசிஎம்முக்கு கிட்டத்தட்ட 186.5, எம்பிசிக்கு வந்து 186, எஸ்சிக்கு இந்த எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு பாருங்கள், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 185 இருந்தாலே மினிமம் வந்து பிசி இருந்தால் கிடச்சிரும். ஓசிக்கு இது அண்ட் பிசிஎம்முக்கு 185.5 அண்ட் எம்பிசிக்கு 184.5 அண்ட் 160.5 எஸ்சி. எஸ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா 160 இருந்தாலும் இந்த வருஷம் கிடச்சிரும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக 188.5, 187.5 பிசி. ஸோ இந்த வருஷம் 182K கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 184.5 பிசிஎம்முக்கும் கம்மியாகும், சரிங்களா. அண்ட் எம்பிசிக்கு வந்து 185 போட்டிருக்கோம், ஆனால் இது வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா 180க்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து 160, 155K கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 166 எஸ்சிஏக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எல் மிஷின் லேர்னிங், இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 188 ஓசி, 187 பிசினா மினிமமும் 180க்குள்ளே இருந்தாலே இந்த வருஷம் கிடச்சிரும். அண்ட் 185 பிசிஎம் அவங்களுக்குமே 180, 178 இருந்தால் கிடச்சிரும். எம்பிசிக்கு 183.5. ஸோ உங்களுக்குமே பிசிஎம் ரேஞ்சில் கிடச்சிரும். எஸ்சிக்கு 160னா 155 ரேஞ்சிலே கிடச்சிரும். எஸ்சிஏக்கு 160.5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 186 மேக்ஸிமம் அண்ட் ஓசிக்கு 187.5. பிசிஎம் அலோகேட் ஆகலை, இந்த வருஷம் அலோகேட் ஆகும், ஏன்னா 2 கல்லூரி சேருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 183 அப்படிங்கிறது எம்பிசிக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 156.5K கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 152K கிடைக்கும். 144.5 எஸ்சிக்கு, எஸ்டிக்கு அலோகேட் ஆகும் இந்த வருஷம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சிஎஸ்பிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 178 அந்த ரேஞ்சில் பிசி ஓசிக்கு கிடச்சிரும். எம்பிசியெலாம் 175 இருந்தாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். ஸோ இதுவும் வந்து 186 மேக்ஸிமம், 185 பிசிஎம் மேக்ஸிமமாக. பிசிஎம் வந்து 185, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 152.5 விச் மீன்ஸ் 148க்கு இந்த வருஷம் கிடைக்கும். 159.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு வந்து 144. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எம்டெக் சிஎஸ்சி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 185.5 அண்ட் 182.5 பிசி அண்ட் 181 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் அண்ட் 174.5 மேக்ஸிமமாக சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா. அண்டு எம்பிசி எஸ்சிக்கு வந்து 151.5, எஸ்சிஏக்கு 130.5, எஸ்டிக்கு கிடையாது, அலோகேட் ஆகல, இந்த வருஷம் அலோகேட் ஆகும். ஐஓடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஐஓடியெல்லாம் இந்த வருஷம் 170, பிசி ஓசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 174 to 173 அந்த ரேஞ்சுக்கே கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி வந்து 176.5 தான் பிசிஎம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே 170 இருந்தால் இந்த வருஷம் கிடச்சிரும். அண்ட் 177 ஃபார் எம்பிசி உங்களுக்கு 170 இருந்தால் கிடச்சிரும். எஸ்சிக்கு பாருங்கள் 139.5K கிடச்சிருக்கு. அண்ட் 125க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏ கிடச்சிரு. எஸ்டிக்கு அலோகேட் ஆகல, இந்த வருஷம் அலோகேட் ஆகும். ஸோ எஸ்சிஎஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு சுலபமான முறையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிளியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 170K கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓசி பிசிக்கு. அண்ட் 178.5 பிசிஎம் உங்களுக்கு 170 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு 168 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 165K கிடைக்கும் இந்த வருஷம். எஸ்சிக்கு 146னா 140K கிடைக்கும் இந்த வருஷம். 117 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 110K கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்டிக்கு வந்து அலோகேட் ஆகலாம், இந்த வருஷம் அலோகேட் ஆகும். மெக்கட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 177.5, 174. ஸோ விச் மீன்ஸ் 165 அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு பிசிஎம் அப்படின்னா 171.5, அதனால் 165.5 எம்பிசி உங்களுக்கு 160K கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 135.5, எஸ்சிக்கு 117, எஸ்டிக்கு 119. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் கோர்ஸ். ஸோ 177
அண்ட் 172.5னா இந்த வருஷம் உங்களுக்கு 168 165க்கு கிடச்சிரும். அண்ட் இவங்களுக்கு பாருங்கள் பிசிஎம் 165 கன்ஃபார்ம் கிடச்சிரும். 160 இருந்தால் கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் எம்பிசிக்கு 164.5 இங்கே வந்து 158க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சிக்கு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு, எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே 180க்கு மேலே 175க்கு மேலே வேணும்னு சொல்லலாம். ஓசி பிசி எம்பிசிக்கு பிசிஎம்க்கு. எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 160 150 இந்த ரேஞ்சில் இருந்தாலே கிடச்சிரும். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், சிஎன்டி, எம்டெக் கோர்ஸு, சிஎஸ்ஐஓடி, ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணல. சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என் பிசி ஓசிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 156 வந்து 160 இருந்தாலே கிடச்சிரும். பிசிஎம்முக்கு 155 இருந்தாலே கிடச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 130லேருந்து 135 தான் சேஃபஸ்ட் கட் ஆஃப். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை போய் விசிட் பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த சாய்ஸ் பண்ணிங்களை வைக்கலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது கல்லூரி கண்டிப்பாக போடணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.